அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:7:8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்களை முறையே 40%, 50%, 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும்? திருப்பி அவங்க ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அதாவது மேக்ஸ், பிசிக்ஸ், பயாலஜி இந்த 3 பாடங்களுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணிருக்காங்க, உயர்த்துறாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ கொடுத்துட்டு அதை பெர்சன்டேஜ் கணக்குல இன்க்ரீஸ் பண்றாங்க. திருப்பி அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரேஷியோ எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல கேள்வி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். அதாவது மேக்ஸ், பிசிக்ஸ், பயாலஜி 5:7:8 ஓகேங்களா. அதுக்கப்புறம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 40%, 50%, 75% இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாலே இன்க்ரீஸ்னா என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா 100க்கு 40 ஏறுதா, அப்ப 140/100 அப்படின்னு சொல்லி போடணும். சப்போஸ் டிக்ரீஸ்ட் 40 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், 100ல 40 கழிச்சோம்னா என்ன வரும், 60/100ன்னு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்க்ரீஸ்ட் டிக்ரீஸ்ட் எப்படி போடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இன்க்ரீஸ்ட் அப்படின்னோம்னா இங்க என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ 100 + 40 டிவைட் பை 100. சப்போஸ் டிக்ரீஸ்ட் அப்படின்னோம்னா இங்க 100 - 40 டிவைட் பை 100. அப்ப 100 - 40 60 வரும். ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ், 40%. அப்ப 40%னா என்ன சொன்னேன், 100ஓட ஆட் பண்ணிக்கோங்க, 140/100. 50% இன்க்ரீஸ்னா 150/100. இது எல்லாமே ரேஷியோ. நம்ம இந்த இடத்துல திருப்பி ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்ப இது எல்லாமே என்ன பண்ணணும், எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். அப்ப 5x × 140/100, 7x × 150/100, 8x × 175/100. இது எல்லாத்தையும் நம்ம இந்த நார்மலா கேன்சல் பண்ணுவோம் பாத்தீங்களா. இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 7x = 21x டிவைட் பை 2 = 14x. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா நம்ம அடிச்சு போடலாம். அதனாலதான் அது சொல்லல. உங்களுக்கு அது புரியலன்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நேரடியாவே அப்படியே போட்டு காமிக்கிறேன். இப்ப இந்த மாதிரி வந்துடும். இப்ப இதுல எல்லாத்துலயும் x காமனா இருக்கா, x எல்லாத்தையும் அடிச்சு விடலாம். இப்ப இந்த இடத்துல மட்டும் டிவைட் பை 2 இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப இந்த மாதிரி ரேஷியோல நம்ம என்ன பண்ணணும், இது மூணுத்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 2ன்னு வரும். அப்ப என்ன பண்ணணும், இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதை 2ஆல மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. இந்த கீழே உள்ள 2 எல்லாமே கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப 7 × 2 14. இங்க ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால தேவையில்ல. 21 டிவைட் பை இது 14 × 2 28. கீழே எல்லாமே இப்ப 2ன்னு வந்திருக்கும். அந்த 2 எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்துடலாம். இப்ப இது எல்லாமே எந்த டேபிளால வகுப்படும், 7th டேபிளால வகுப்படும். அப்ப 7th டேபிளால டிவைட் பண்ணீங்கன்னா ரேஷியோல கொடுக்குறப்ப நம்ம ஒரு நம்பருக்கு என்ன பண்றோமோ அதே தான் எல்லா நம்பருக்குமே ப்ராப்பரா பண்ணணும். அப்ப 7 2 14, 7 3 21, 7 4 28. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 2:3:4 ஆப்ஷன் ஏல வந்திருக்கு. ஓகேங்களா. அவ்வளவுதான். இதுல நீங்க என்ன தப்பு, நிறைய பேர் நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 40%னா வெறும் 40/100 போட்டு அடிச்சு போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது, 140/100ன்னு போடணும். அதுதான் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதே மாதிரி டிக்ரீஸ்ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை 100ஆல கழிச்சிட்டு டிவைட் பை 100 போட்டு நீங்க இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த டைம் நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அடுத்த வாட்டி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வர்றப்ப தப்பு பண்ணாம கரெக்டா போடணும். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.